நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பன்னீர் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி இரட்டைத்தலை திரைப்பட முன் வெளியீட்டு நிகழ்வு. பிடிஜி யூனிவர்சல் நிறுவனத்தின் 3வது படைப்பாக முன்னணி நட்சத்திர நடிகர் அருண் விஜய் நடிப்பில் மான் கரத்தை இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன் இயக்கத்தில் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் படமாக உருவாகியுள்ள திரைப்படம் இரட்டைத்தலை வரும் 2025 டிசம்பர் 25 உலகமெங்கும் திரையரங்கில் வெளியாக உள்ள நிலையில் இப்படத்தின் முன் வெளியீட்டு நிகழ்வு படக்குழுவுடன் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள பத்திரிகை ஊடக நண்பர்கள் முன்னிலையில் கோலாகலமாக நடைபெற்றது. இந்நிகழ்வினில் இயக்குனர் AR முருகதாஸ் பேசியதாவது, திருக்குமரன் என்னுடைய உதவி இயக்குனர். கஜினி துப்பாக்கி படத்தில் பணிபுரிந்தார். எனக்கு மிகவும் பிடித்தமானவர், மிகவும் திறமைசாலி. இந்த படத்தின் தலைப்பு என்னுடையது தான். அதை கேட்டது கண்டிப்பாக கொடுப்பேன் என்று அவருக்கு தெரியும். இந்த படத்திற்கு அது சரியாக பொருந்தியுள்ளது. கூடிய விரைவில் என்னுடைய தயாரிப்பிலும் ஒரு படம் இயக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அருண் விஜய் 15 வருடங்களுக்கு பின்னும் அதே போல இன்னும் அப்படியே இளமையாக இருக்கிறார். மிக பெரும் ஆச்சரியம்தான். அவர் ஒரு கடின உழைப்பாளி என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழ் சினிமாவில் அவருக்கு இன்னும் பெரிய இடம் கிடைக்கும் என்று நம்புகிறேன். படத்தில் பணிபுரிந்த அத்தனை நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் படத்திற்கு பெரும் உழைப்பை கொடுத்துள்ளனர். கண்டிப்பாக பெரிய வெற்றி கிடைக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துகிறேன் என்றார். இயக்குனர் முத்தையா பேசும்போது, இரட்டைத்தலை படத்தின் ட்ரெய்லரை பார்த்து நன்றாக இருந்தது. இயக்குனர் திருவை எனக்கு நீண்ட காலமாக தெரியும். இருவரும் உதவி இயக்குநராக இருந்ததிலிருந்து பழகி வருகிறோம். இந்த படம் நிச்சயம் அவருக்கும் அருண் விஜய்க்கு ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துகின்றார். இயக்குனர் கிஷோர் முத்துராமன் பேசும்போது, இந்த படத்தின் தலைப்பில் அஜித் சாரை வைத்து இயக்குனர் முருகதாஸ் இயக்குவதாக நிறைய செய்திகள் கேட்டேன். இன்று அதே பேரில் அருண் விஜயை வைத்து இயக்குனர் திரு இயக்கியுள்ளார். படத்தின் ட்ரெய்லர் உலகத்தரத்தில் இருக்கிறது. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருக்கும் என் வாழ்த்துகின்றார். இயக்குனர் பாலாஜி வேணுகோபால் பேசும்போது, இந்த தலைப்பு எனக்கு மிகவும் பிடித்தது. இந்த படத்திற்கு அருண் மிகவும் கடினமாக உழைத்துள்ளார். 2 கதாபாத்திரங்களாக நடிப்பதற்கு பெரும் அர்ப்பணிப்புடன் நடித்துள்ளார். உங்களுடன் பொறுமைக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும். இயக்குனர் திருவின் படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தரத்தில் வித்தியாசமாக இருக்கும். இந்த படமும் அப்படிதான் இருக்கிறது. பல வருடங்களாக வெளிநாடுகளில் பாடல் எடுப்பதில்லை. இந்த படத்தில் அந்த பாடல் இன்னும் கூடுதல் சிறப்பு. சில படங்கள் ஆண்டின் இறுதியில் வரும். அது அந்த வருடத்தில் வெளியானது அனைத்து படங்களையும் மறக்கடித்து விடும். அதுபோல இந்த படம் இருக்கும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இயக்குனர் கோகுல் பேசும்போது, இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். ஏனெனில் அப்போதுதான் தயாரிப்பாளர் எனக்கு ஒரு படம் கொடுப்பார். எனவே இந்த படம் வெற்றி பெற தயாரிப்பாளருக்கு என் வாழ்த்துக்கள். அருண் விஜய் ஒரு நல்ல உழைப்பாளி. அவரின் உழைப்பிற்கு இந்த படம் ஒரு சான்று என்றார். இயக்குனர் ARK சரவணன் பேசும்போது, அருண் விஜய் சாரை நன்றாக தெரியும். அவரை பல காரணங்களுக்காக முன் உதாரணமாக எடுத்துக்கொள்வேன். அவரது முயற்சி இன்னும் என்னை வைக்க வைக்கிறது. கண்டிப்பாக அவர் மிகப்பெரிய உச்சத்தை அடைவார் என்பது மாற்று கருத்தில்லை. கதாநாயகி சித்தி நல்ல குணச்சித்திர முகபாவனை கொண்ட நடிகை. ஸ்கிரீனில் அது நன்றாக தெரிகிறது. பாடல்கள், காட்சிகள் என அனைத்தும் எதிர்பார்ப்பை இரட்டிப்பாக்கி உள்ளது. இப்படம் அனைவருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் என்றார். இயக்குனர் அறிவழம் பேசும்போது, ஒரு உதவி இயக்குனருக்கு அவருடைய இயக்குனரின் தயாரிப்பில் படம் இயக்குவது என்பது ஒரு அதிர்ஷ்டம். எனக்கும் திருவுக்கும் அது அமைந்தது. நானும் திருவும் நீண்டகால நண்பர்கள். கண்டிப்பாக எனக்கு இது மகிழ்வான தருணம். அருண் விஜய் சாரை பற்றி பல நண்பர்கள் மூலம் பேசி கேட்டிருக்கிறேன். அவருடன் சேர்ந்து மீண்டும் ஒரு படத்தை உருவாக்குவேன். இந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். தயாரிப்பாளர் பாபி சாருக்கு வாழ்த்துக்கள். மேலும் மேலும் படங்களை அவர் தயாரிக்க வேண்டும் என்றார். ட்ரம்ஸ்டிக் புரொடக்ஷன்ஸ் நிறுவன சார்பில் விவேக் பேசும்போது, தயாரிப்பாளர் பாபி அண்ணனை எனக்கு நிறைய தெரியும், நன்றாக தெரியும். நானும் அவரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி இந்த படத்தின் மூலம் அவர் கிடைக்கும். அருண் விஜய் எனக்கு அண்ணன் தான். அவர் தன்னால் முடிந்த முழு உழைப்பையும் இந்த படத்துக்காக கொடுத்துள்ளார். நடிகை சித்தி இத்னானி பேசும்போது, என்னுடைய முதல் படத்திற்கு பிறகு நான் கொஞ்சம் ரிலாக்ஸாக மாறிவிட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த எண்ணத்தை இந்த படம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் விட்டு விட்டேன். இனிமேல் தேடலுடன் பணியாற்றப் போகிறேன். இந்த படத்தில் எனக்கு மிகவும் முக்கிய கதாபாத்திரம், அதுவும் என்னை இங்கு நிறுத்தியுள்ளது. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும் என நம்புகிறேன் என்றார். படத்தின் இயக்குனர் ஆண்டனி பேசும்போது, இந்த படத்தில் திருவுடன் இணைந்து பணிபுரிந்தது மகிழ்ச்சியாக இருந்தது. எடிட்டிங்கில் மிகவும் உதவியாக இருந்த என்னுடைய உதவியாளர் வெரோனிகாவிற்கு நன்றி. இந்த படத்தில் முழுக்க எடிட்டிங்கில் பணிபுரிந்துள்ளனர். அவருக்கு நீங்கள் உங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றார். இயக்குனர் கிரிஷ் திருக்குமரன் பேசும்போது, விழாவிற்கு வந்த இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் என்னுடன் பணிபுரிந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் நன்றி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வழங்கிய தயாரிப்பாளர் பாபி சாருக்கு, அருண் விஜய் சாருக்கும் நன்றி. படத்தை அனைவரும் தியேட்டரில் சென்று பார்க்கும். இந்த படம் ஒரு நல்ல திரை அனுபவத்தை உங்களுக்கு தரும் என்றார். நடிகர் அருண் விஜய் பேசும்போது, திரு சார் அதிகம் பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் படம் பேசுவோம் சுருக்கமாக பேசியுள்ளார். அந்த படத்தின் கதை என்னை வெகுவாக மேலும் எனக்கு சவாலாக இருந்தது. அப்போதே நான் இந்த படத்தில் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டேன். இந்த படத்தின் முக்கிய தூணாக இருந்தது எடிட்டர் ஆண்டனி சார். படம் படு வேகமாக இருந்தது. அதை சரியாக கட் செய்து கொடுத்துள்ளார். படத்தின் பாடல்களும் காட்சிகளும் உயர்ந்த தரத்தில் இருக்கிறது. நடிகை சித்தி இத்ராணி
தனது முழு உழைப்பை கொடுத்துள்ளார். தமிழ் சினிமா இதற்கு பின் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுக்கும் என நம்புகிறேன். இந்த படத்தில் அதிக ஆக்ஷன் காட்சிகள் இருக்கிறது. அது நன்றாக வந்துள்ளது. கண்டிப்பாக கிளைமாக்ஸ் காட்சி அனைவரையும் கவரும். தனுஷார் ஒரு பாடலை பாடிய எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த படத்திற்காக அனைவரும் பெரும் உழைப்பை கொடுத்துள்ளோம். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார். முழுக்க முழுக்க ஸ்டைலிஷாக ஆக்ஷன் ரொமான்ஸ் கலந்த ஒரு கலர்ஃபுல் என்டர்டெய்னர் உருவாகும் இப்படத்தில் அருண் விஜய் மாறுபட்ட 2 விதமான கதாபாத்திரங்கள் இரட்டை வளத்தில் மிரட்டியிருக்கிறார். பிடிஜி யூனிவர்சல் நிறுவனத்தின் 3வது படைப்பாக டேட்டா பிரைவசி, ஸ்பேஸ், சைபர், தடயவியல், நுட்பமான மென்பொருள் துறையில் உலகளாவிய அளவில் ஜாம்பவானாக கோலோச்சும் திரு பாபி பாலச்சந்திரன் மிக பெரும் பொருட்செலவில் அருண் விஜய் திரை வாழ்க்கையில் மிக பிரம்மாண்ட படைப்பாக இப்படத்தை தயாரித்துள்ளார். இப்படம் வரும் 2025 டிசம்பர் 25 உலகெங்கும் திரையரங்கில் வெளியாகிறது. நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தை செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.